த்ரூ அவுட் த ரிலேஷன்ஷிப் லாங் டிஸ்டன்ஸ் தான். இவங்க முடிச்சுட்டு ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ப்ளேஸ் ஆனோடனே சென்னை போயிட்டாங்க. ஸோ நான் இங்கே கோயம்புத்தூரில் தான் இருந்தேன். ஸோ மந்த்லி லைக் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் அப்பப்போ தான் வருவாங்க. ஸோ பெருசாக வெளியே போய் சுற்றி மூவிஸ் பார்த்தது தான் அதிகம். மூவிஸ் தான் ஒவ்வொரு தடவை வரும்போதும் என்ன மூவி ஓடுதுல தெரியாது. எல்லா சந்திரமுகி 2 முதல் கொண்டு எல்லா படத்தையும் பார்த்தோம். எங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் மாதிரி எங்களுக்கு கிடைச்ச சன் வந்து எங்களுக்கு இப்போ ரொம்ப அரிய கிடைக்காத பொக்கிஷம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வேஷி திங்ஸ், அதுக்கப்புறம் சில விஷயங்களை எடுத்துக்கிறது, அந்த புரிஞ்சுக்கிறது, அதெல்லாமே வந்துட்டு லைக் நான் எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எதிர்பாராமல் அந்த காதல் மறந்து விட்டது. அதுக்கப்புறம் ஆக்சுவலி நாங்கள் நேரில் மீட் பண்ணதை விட அந்த லவ் ஃபேஸில் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்துட்டு பேசிக்கிட்டது தான் அதிகம். ஸோ நேரில் அவ்வளோ மீட் பண்ணது கூட இல்லை. ஒரு அப்பப்போ காலேஜ் போனப்போ மீட் பண்ணது மட்டும்தான். ஸோ சசி எனக்கு பிடிச்சது ரீசனே வந்துட்டு அந்த அவ கூட அந்த அவ இருக்கிற விதம். ஸோ ஷீ ஸ்டில் லைக் தட் ஒன்லி. ஸோ ஐ லவ் ஹர் ஸோ மச். இப்போ தான் காலேஜ் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே டக்குன்னு வெட்டிங்னானே எங்கள் செட்டிலே அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு மேரேஜ். சொன்னோடனே வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. விளையாட்டு இந்த பையன் திடீர்னு தொலைஞ்சு போயிட்டானா இப்போ இருக்கும் அந்த மாதிரி. அவன் எந்த இடத்துக்கு போனாலும் அதை ஹாப்பியாக கொண்டு போயிடுவான். அதுமே அவ கூட இருக்கிறது ஒவ்வொரு டைமும் சந்தோஷமா தான் இருக்கும். எதையும் ரொம்ப இதா எடுத்துக்க மாட்டா, சீரியஸா எடுத்துக்க மாட்டா. எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்குவா, ஈஸியா டேக்கிள் பண்ணுன்னு சொல்லுவா. நான் ரொம்ப கோவப்படுவேன், இமோஷனாவா அவசரப்படுவேன். பட் அவ வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப லைக் சரியால தான் இருந்தது. ஏன்னா அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அந்த விஷயம்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணும்போது ஓகே இதுக்கெல்லாம் ஹோப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ டக்குன்னு சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு எல்லாமே நடந்த விஷயம். அது எப்படி ரொம்ப அது இன்னுமே நாங்க ப்ராசஸ் பண்ணி முடிக்கல. இன்னுமே ஒரு 2xல போன மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஸ்கூல் போகும்போது பின்னாடியே வந்துட்டே இருக்கும். ஒரு தடவை ஸ்கூலில் மறந்துட்டேன்னு அப்புறம் பார்த்தா 4 மணி வரைக்கும் குழந்தை அப்படியே உட்காந்துட்டே இருக்கு. தெரியல, அம்மா கூப்பிடுவாங்க, நான் விட்டுட்டேன். நான் கூப்பிடுவேன்னு சொல்லி அம்மா விட்டுட்டாங்க. அதில் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. அது பார்த்தப்போ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்ல முடியல, சொன்னாலே பிடிக்குமே. ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் we are best friends. லைக் யாரும் பார்க்கலனாலுமே we be like Tom and Jerry, teasing each other, beating each other. அது ஒரு vibe. We will never get bored and he talks a lot. I will never get bored. He never runs out of topic. Okay, ஏதோ ஒரு விஷயம் he remembers every tiny things. அவன் ஸ்கூலில் 3rd standard படிக்கும்போது ஒரு நாள் வந்து லஞ்சுக்கு அவங்க பாட்டி என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்கங்கிறது வரைக்கும், அதுக்கப்புறம் ஆல் அன்வான்ட் irrelevant டீட்டெயில்ஸ் வந்து பேசுவாங்க. அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஃபீல் ஆகும். ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருந்தேன். ஏன்னா
ஆப்வியஸ்லி எனக்கு எதுவும் இல்லை, அவள் தான் அந்த இதெல்லாம் மாட்டியிருந்தா. ஸோ அவள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தா. அது போக அந்த டேவே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் கல்யாணம் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக ரொம்ப ஹாப்பி தான். ஆமா ஆசீர்வாதம் பண்ணு தீர்க்க ஐயனா சுமங்கலி எனக்கு அவ மட்டும்தான் உலகமா இருந்தது. இவன் எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போவான். ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க போனாலும் உனக்கு என்ன வேணும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பான். இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லுவா. இப்ப வந்து யார் சொல்லுவா? இப்ப நினைச்சு பார்க்கும்போது பயமா இருக்கு. One thing that will not change is our friendship, I think. ஆமா. அது யார் பார்த்தாலும் இப்பவுமே எங்கள் வீட்டில் இருந்துட்டு கல்யாணம் மாதிரியா இருக்கீங்க, 2 பேரும் சண்டை போட்டு இவன் ஏதாவது அடிச்சான்னா எங்கள் அம்மா கிட்டம்மா அவன் அடிக்கிறாம்மா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஐ டோன்ட் திங்க் இட் வில் சேஞ்ச் ஈவன் ஆஃப்டர் வி ஹேவ் கிட்ஸ். ஸோ அவங்க பார்க்கும்போது என்னடா இவங்க குழந்தைங்க மாதிரி இருக்காங்க இன்னும் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் சிம்பிளா வாழ்ந்தாவே போதும், அதுவே சக்சஸ் தான் அப்படிங்கிறது தான் பெரிய சீக்ரெட். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நாங்கள் வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு எங்கள் கிட்ஸ் வந்தால் வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு கப்பலாக ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஒரு பேராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி தான் இருப்போம்.